தைப்பூச திருவிழாவில் முருகன் கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். எம்பெருமான் முருகன் தன் அன்னை உமாதேவியிடம் வெற்றிவேல் வாங்கி தாரகன் என்ற கொடிய அரக்கனை அழித்து உலக உயிரினங்களை துன்பத்திலிருந்து மீட்ட தை மாதம் பூச நட்சத்திர தினம் தைப்பூசமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் வாயில் அலகு குத்தியும் வழிபட்டனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 41 நாட்கள் விரதமிருந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக பால் குடமேந்தி பாத யாத்திரையாக வடபழனி முருகன் கோவிலுக்கு வந்து எம்பெருமான் முருகனை தரிசித்தனர். பக்தர்கள் உடல் முழுவதும் அலகு குத்தியும் முதுகில் கொக்கியை குத்தி அதன் மூலம் தேர் இழுத்தும் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். தைப்பூச தினத்தை ஒட்டி முருகனுக்கு சிறப்பு அலங்காரமும் சிறப்பு தீப ஆராதனைகளும் காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று முருகனை தரிசித்தனர். இந்த தைப்பூசத்தில் வழிபட்டால் பக்தர்களுடைய வினைகள் எல்லாம் அகன்று அவர்களது பாவங்கள் எல்லாம் தொலைந்து சகல செல்வங்களையும் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்வார்கள் என்பது கண்கூடான விஷயம். மற்ற ஆலயங்களில் உள்ளதைப் போல மட்டுமல்லாமல் இந்த ஒரு ஆலயத்தில் வழிபாடு செய்தால் அறுபடை வீட்டிலும் தைப்பூச வழிபாடு செய்த பெருமை உள்ளது என்று பக்தர்கள் ரொம்ப உணர்ச்சி பெருக்கோடு கூறுகிறார்கள். முருகனை வழிபடுறதுனால சகல சௌக்கியங்களும் நம்ம மனசில் இருக்கிற வேண்டுதல், இப்போ பையனுக்கு திருமணம் அல்லது குழந்தைகளோட கல்வி, இது மாதிரிலாம் நல்லபடியாக நடக்குது. வருஷந்தோறும் பூசத்துக்கு இப்போ என்னுடைய மகனும் சின்ன மகனும் எல்லாம் பழனிக்கு நடந்து போய் தான் வந்தாங்க. நான் சென்னையில் இருந்ததுனால என்னால் போக முடியல, அதனால அங்கேயாவது சாமி கும்பிடலான்ட்டு. சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனை நோன்பிருந்து வழிபட்டனர்.